வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்துருக்குறேங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த சிக்கன் பெப்பர் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் சேர்க்குறோங்க, பெரிய வெங்காயமும் சேர்ப்பேங்க. அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடவே மீடியமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த பெரிய வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் வந்து ஒரு 60லேருந்து 70% வதங்கினா போதுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேங்க. அது இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்க்க தேவையில்லைங்க, இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் 80% வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுனாலங்க அது வெங்காயம் அந்த பச்சை வாடகை போயிடுது, கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம அது வதங்கிடுங்க. அதுக்காக தாங்க சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேங்க. ஈக்குவலாகவே அரைச்சிக்கோங்க. எவ்வளோ ஒரு துண்டு இஞ்சி எடுத்தீங்கன்னா அதே அளவுக்கு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலாலாம் சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. ஏன்னா அவசர அவசரமாக செய்வாங்க. ஆனால் செய்யும்போது அதோட சுவை கரெக்டாக வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 1/2 கேஜி ஒரு நல்ல குட்டி குட்டி பீஸாக போனாக தாங்க வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி இருக்காங்க. இதை இது கூட நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது மாதிரி நல்லா அந்த மசாலா படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் இந்த மசாலாவோட பட்டினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லைங்க. ஏன்னா அது சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வருங்க. அதனால் நம்ம மூடி போட்டு 1லேருந்து ஒரு 2 டைம் இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணாலே போதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இதே மாதிரி மூடி போட்டு இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி குக் பண்ணுங்கள். இடையில ஏதாவது திறந்து கலர் எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சிக்கன் எல்லாம் வெந்து இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி பார்க்குறேன் பார்த்துக்கிங்களா, இந்த மாதிரி நல்லா வெந்து தண்ணியோட வந்துருச்சுங்க. அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. சிக்கன் ஒரு 80% இருந்ததுக்கப்புறம் இந்த பெப்பர் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 டைம் மூடி குக் பண்ணிங்கனாலே போதுமான அளவாக இருக்குங்க. தீ பார்த்தீங்கன்னா ஹையில் வைக்காதீங்க, குறைவான தீயிலேருந்து மீடியமான தீயில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ பெப்பர் சேர்த்து ஆட் பண்ணியதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி அது பெப்பர் சிக்கன் சாப்பாடு மாதிரி தயாராகிடுச்சுங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் மல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.